ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பக்கம் தேங்க்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி போலி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: வேக வச்ச கடலைப்பருப்பு, வெல்லம், தண்ணியை லைட்டாக கொஞ்சம் கொதிக்க வச்சு நல்லா வச்சுக்கோங்க. அதில் ஏலக்காய் போட்டுக்கோங்க. நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வேகிட்டு வரும். வெந்து வந்தோடனே நம்ம தேங்காவை ஆட் பண்ணி நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு பண்ணணும். நல்லா தண்ணி சுண்டி அந்த ஸ்டேஜ் வரும். நல்லா தண்ணி சுண்டி அந்த ஸ்டேஜ் வரும். இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அந்த மைதா மாவை திரட்டிக்கோங்க. கடலைப்பருப்பு, தேங்காய், வெல்லம், ஏலக்காய் போட்டுப்பேன். அது உள்ள வச்சு அதுக்குள்ள ஸ்டஃபிங் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அதை தேய்ச்சிக்கோங்க. இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லை போட்டு நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. இந்த போலியில் நான் வெறும் மைதா மாவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 2 சைடும் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவையும் நம்ம திரட்டிக்கிட்டு அந்த ஜிஎம் மாவு இருக்கு இல்லையா, ஸ்டஃபிங், அது இது மாதிரி உள்ள வச்சுக்கோங்க. வெளியே வர அளவுக்கு உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டஃப் பண்ணி நல்லா திரட்டிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க எல்லா சைடும். எல்லா சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ரொம்ப அழி தேய்க்காங்க, லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. வெளியே எதுவும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு சைடு வந்து திருப்பி விட்டுக்குங்க. ஆட் பண்ணிக்கோங்க. 2 சைடு வந்ததுக்கப்புறம் தான் எண்ணெய் ஆட் பண்ணோம். நல்ல புட்டி நல்லா வரும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சாஃப்டாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் நல்லா செய்யலாம். போலி ரெடி. இப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஜியை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மைதா மாவு தனியாக கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் அதை நம்ம பால் பாலாக ஊட்டி வச்சுக்கோங்க. இந்த பால் பாலாக ஊட்டி வச்சிருந்த நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த மைதா மாவில் டிப் பண்ணி இது மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வேகட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து மைதா மாவில் ஸ்டஃப் பண்ணி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சுவையான சுய ரெடி. இது பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.